ரேடியோ அலைகள் என்றால் நமக்கு வைஃபை, ப்ளூடூத் அல்லது மொபைல் நெட்வொர்க் தான் நினைவுக்கு வரும். ஆனால் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி மனித உடலின் செயல்பாடுகளையும் அளவிட முடியும் என்பதை MIT ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர். EEG போல மூளையின் மின்சார அலைகளை அளவிடாமல் RF சென்சிங் உடலின் மீது குறைந்த சக்தி கொண்ட ரேடியோ அலைகளை அனுப்பி அவை திரும்ப வரும் விதத்தை பகுப்பாய்வு செய்கிறது. இப்போ மூச்சு விடுவது, இதயம் துடிப்பது போன்ற மிகச்சிறிய அசைவுகள் கூட இந்த ரேடியோ அலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதை பயன்படுத்தி உடல்நிலையை தொடாமல் கண்காணிக்க முடிகிறது. MITCSAIL ஆராய்ச்சியாளர்கள் இந்த துறையில் முன்னோடிகளாக உள்ளனர். அவர்கள் உருவாக்கிய அமைப்புகள் சுவர்களுக்கு பின்னால் இருக்கும் நபர்களின் மூச்சு மற்றும் இதய துடிப்பை கூட கண்டறிய முடிந்தது. 2016இல் அவர்கள் உருவாக்கிய EQ ரேடியோ என்ற அமைப்பு மூச்சு மற்றும் இதய துடிப்பின் மாற்றங்களை ஆய்வு செய்து மகிழ்ச்சி, கோபம், சோகம் மற்றும் அமைதி போன்ற உணர்வுகளை அடையாளம் கண்டது. ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, EQ ரேடியோ உங்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளவில்லை. அது உடலின் இயற்கையான மாற்றங்களை வைத்து உணர்ச்சிகளை மட்டும் கணித்தது. பின்னர் 2024இல் அமெரிக்காவில் ஒரு காப்புரிமை விண்ணப்பம் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி எண்ணங்களை புரிந்து கொள்ளலாம் என்ற கருத்தை முன்வைத்தது. RF அலைகள் நரம்பு செயல்பாடுகளை கண்டறியலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு காப்புரிமை யோசனை மட்டுமே. இதுவரை ரேடியோ அலைகளால் மனிதர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்கும் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. அடுத்த பகுதியில் மெட்டா, கூகுள் மற்றும் அமேசான் போன்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த துறையில் என்ன செய்கின்றன என்பதை பார்ப்போம்.